திமுக கூட்டணியில் கொங்கு இளைஞர் பேரவை கட்சிக்கு தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்பதால் திமுக கூட்டணியிலிருந்து விலக வாய்ப்பு உள்ளதா? திமுக கூட்டணியிலிருந்து இரண்டாவது கட்சியாக கொங்கு இளைஞர் பேரவை வெளியேற உள்ளதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில இந்த தேர்தலுக்காக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நீண்ட நெடிய நேரமாக பல்வேறு கட்சியுடன் நடத்தப்பட்டு வருகிறது. அதிலும் திமுக கூட்டணியில் கடந்த காலம் 2021 தேர்தலில் போட்டியிட்டவர்களிடம், அதே போன்று தேர்தலுக்கு பிறகாக திமுக கூட்டணியில் இடம்பெற்ற மக்கள் நீதி மய்யம், அதனைத் தொடர்ந்து புதிதாக அண்மையில் இணைந்த தமிழர் தனியரசு அவருடைய தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணி இணைந்திருந்தார்கள். அதே போன்று திமுக கூட்டணி புதிய கட்சிகள் வருகையால் அதிக இடங்கள் ஒதுக்க வேண்டிய தேவை இருப்பதால் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டில் அவருடைய எண்ணிக்கையை திமுக பேச்சுவார்த்தைகள் குறைத்திருந்தது. இந்த சூழல்ல ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு அவருடைய கேட்ட எண்ணிக்கையிலும் அவர்கள் கேட்ட தொகுதியும் கிடைக்காததால் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறி இருக்கிறார்கள். இந்த சூழல்ல தனியரசு அவர்களுக்கு ஒரு தொகுதி கொடுக்கப்படும் என்று ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் அவர் கூட்டணியில் இணைந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தற்பொழுது அவருக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படாது என்பதனால் அவர் கூட்டணியை விட்டு வெளியேறக்கூடிய முடிவில் இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வெளியேறினால் அவர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய இரண்டாவது கட்சியாக இருப்பார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அவர் மேற்கு மண்டலத்தை சார்ந்து ஒரு தொகுதியை குறிவைத்து கேட்டதாகும். அதே நேரத்தில் அவருக்கு ஒரு தொகுதி வழங்குவதற்கு திமுக பேச்சுவார்த்தைக்குள் முன்வராத காரணத்தினாலே நேற்று தினம் அவர் செய்தியாளர் கூட சந்திக்காமல் சென்றதாக சொல்லப்படுகிறது. நேற்று அவருக்கு அழைப்பு கொடுக்கவில்லை என்று பேச்சுவார்த்தைக்குள் சொல்லக்கூடிய நிலையிலும் கூட நேற்றைய தினம் தனியரசு அவர்கள் திமுக பேச்சுவார்த்தைக்குள்ள சந்தித்து தனக்கு தொகுதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதனை கண்டறிந்து கொள்வதற்காகவே அண்ணா அறிவாலயம் வருகை புரிந்திருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நேற்றைய தினம் அவர் கேட்டபொழுது அவருக்கு தொகுதி ஒதுக்கீடு இல்லை, ஆனால் கூட்டணியில் தொடருங்கள், மாற்று ஏற்பாடுகள் வேறு எதுவும் செய்து கொள்ளலாம், அதாவது உள்ளிட்ட பரிந்துரைகளை கொடுத்தா சொல்லப்படுகிறது. தனக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படாதனால் அதிருப்தியில் இருக்கக்கூடிய தனியரசு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய மனநிலைக்கு வந்திருப்பதாக தற்போது தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று அல்லது நாளைக்குள்ளாக அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்பை தனியரசு அவர்கள் வெளியிடுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது.